अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां स्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। 19வது श्लोकम्। व्यापृतेष्विन्द्रियेष्वात्मा व्यापारी वा विवेकिनां दृश्यते प्रेषितावत्सु तावन्निव यथा शशि। ஆதிசங்கரர் 16வது ஸ்லோகத்திலிருந்து ஆத்மபோதத்தில் ஆத்மாவை பற்றிய விவரங்களை மிக எளிதான முறையிலே திருஷ்டாந்தங்களோடு நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். இதை கண்டினியூஸாக நம்ம பார்க்கணும். உபனிஷதங்கள் இதிலெல்லாம் ஆத்மா பற்றி சொல்லும்போது ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட எவ்வளோதான் விவரித்தாலும் அது ஒரு கேனோப்படுத்த சொல்கிற மாதிரி அறியப்படக்கூடிய பொருள் அல்ல. இந்தியால் அது அறிந்து மற்ற வெளியில் இருக்கக்கூடிய பொருள்கள் கூட அறிந்து கொண்டது தான் இவ்வளோ கஷ்டம் இல்லையே. அதை புரிஞ்சுக்கலாமே. எவ்வளோ ஃபிலாசபிஸ் இருக்குது. ஆன்மீகத்தில் எத்தனை விதமாக இருக்கோ, விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், துவைதம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரிவுகள், அதில் ராமகிருஷ்ண மடம், அதுக்கப்புறம் இஸ்கான், பல விதமான ஆர்கனைசேஷன், அதில் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், ஒவ்வொரு விதமான வேறுபுகள், ரிலீஜியஸ்குள்ளாரே ஒரு ரிலீஜனுக்குள்ளாரே இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா ரிலீஜியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆன்மீகம், ஆஸ்திகம், அதுக்கு ஈக்குவலாக மெட்டீரியலிசம்னு வேறு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மெட்டீரியலிஸ்ட் பிலாசபர்ஸும் ஈக்குவலாக ஆர்கியூ பண்ணுறாங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஜென்ரலாக நையாயிகா, வைசேஷிகா, பௌத்திகம், புத்தம், இதை பற்றிலாம் நிறையா பிரம்மசூத்திரம்லாம் படிக்கும்போது நிறையா விசாரணைகள் இருக்குது. நிறையா சங்கராச்சாரியார் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காரு டீப்பாக. ஏன்னா அந்த காலத்தில் வேத பூர்வம் நிறையா யாகம் மெஞ்சம் பண்ணுறது, கர்மகாண்டத்தையே ரொம்ப மெயினாக செஞ்சு கர்மம் பண்ணாவே போதும், கர்மத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு இருந்த ஒரு காலம் ஒரு பக்கம். அப்போதான் சங்கருக்கு முன்னாடி புத்தர் தோன்றி, புத்தர் நிர்வாணம் தான் அல்டிமேட். நேராக அந்த பூர்வ காண்டம் கர்மகாண்டிகளுக்கு நேர் ஆப்போசிட்டாக இந்த கர்மம்லாம் ஒன்றுமே வேண்டாம், நேரடியாக நிர்வாணத்துக்கு போகணும், அதுக்கு ஆசையை உயிர்த்தால் போதும் என்று சொன்ன நிலைமை. இது ரெண்டுக்கும் மாறுபட்டு சார்வகாஸ் அவங்களுக்கு ஆத்மா மேலே நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் நிறைய ஆராய்ச்சி செய்து இந்த சண்மதத்தை நிர்மாணம் செய்து வேத பூர்வமும் வேண்டும், வேத அந்தமும் வேண்டும். தர்மத்திற்கு வேத பூர்வமும், தர்மத்தை அடைவதன் மூலமாக
வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவனாக ஆக்கிக் கொண்டு வேதாந்தத்தின் மூலமாக ஆத்மாவை புரிந்து கொள்வது என்று ஒரு முழுமையான திட்டத்தை வகுத்து கொடுத்தார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேதபூர்வமும் வேண்டும், கர்மமும் செய்ய வேண்டும், கர்மத்தை சரியாக செய்ய வேண்டும், யோகமாக செய்ய வேண்டும். அதை செய்வதன் மூலமாக சித்த சுத்தியை அடைந்து, சித்த ஏகாகிரதையை அடைந்து ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கான தகுதியை பெற வேண்டும். அந்த தகுதியை பெற்றால் மட்டும் போதாது, ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேத அந்தமும் வேண்டும், வேத பூர்வமும் வேண்டும், வேத அந்தமும் வேண்டும். இல்ல வேதாந்தத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நிர்வாணம் என்ற ஒரு கொள்கை மட்டுமே போதும் என்று சொல்லுகின்றவர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டார். புத்தர் மதம் அப்படின்றது சிவாசார் ரொம்ப விளக்கமா எழுதியிருக்காரு. இந்த ஏணிப்படியில் மாந்தர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. 400 வருடங்கள் புத்தர் தோன்றிய பிறகு கூட புத்த மதம் என்று அதுக்கு பெயர் கிடையாது. 400 வருடங்களுக்கு அது ஒரு மதமாக உருவெடுக்கிறது. எல்லாமே சனாதன தர்மத்திலிருந்து வைதிக மதத்திலிருந்து ஏற்பட்டதுதான். எல்லாமே ஒன்று அந்தந்த ஜாகிரபிக்கல் பிளேன்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கன்செஷனா மாறி போச்சு. இப்படி ஒரு கிறிஸ்துவ மதத்திலிருந்து புராட்டஸ்டன்ட், கேத்தலிக், பென்டகோஸ்ட் இப்படிலாம் பிரிஞ்சு போச்சு. புத்த மதத்திலிருந்து அது மாதிரி பிரிஞ்சு போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரிஜின் அது ஜீசஸ் கிறிஸ்டினுடைய யார் இருந்தா? ஹீப்ரூஸ். அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? அப்ரஹாம். அவங்களாம் என்ன தாங்க வேதத்துல சொன்னதான் சொல்லிருக்காங்க. நல்லா டீப்பா படிப்பாங்க வேதத்துல இருக்கிறதாங்க. இஸ்லாம் பிரம்மன் தான் அப்ரம்மன் அப்படின்னா அப்ரஹாம். அது அப்படியே கிறிஸ்டியானிட்டி ஆயிடுச்சு. இப்ரம்மன் அப்படின்னா இப்ராஹிம் ஆயிடுச்சு. சேம் பிரம்மன் இஸ் அப்ரஹாம் அப்படின்னு சொன்னா அப்ரம்மன் தான் அப்ரஹாம். அது அப்ரஹாம் ஆகி அப்ரஹாம்ல இருந்து டேவிட் வந்து அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் தாமஸ் அப்படியே போய் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை பார்த்தா இட் இஸ் க்ளோசர் டு வேதாஸ். அதே மாதிரி புத்திசம், ஜென், இவங்க கன்ஃபியூஷியஸ், அது முன்னாடி இது ஜப்பான்ல இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நேச்சர். நம்ம எப்படி அக்னியை கூட்டமா அது மாதிரி தான் இருக்கு. இப்போ இதுலாம் இட்டாலியில போய் இப்போ ரோமெல்லாம் பார்த்தா அது புத்தர இது வேற விதானத்தை போட்டு சித்திரங்கள்லாம் பார்த்தா நம்ம கோவில் என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி தான் இருக்க. ரெக்கையெல்லாம் போட்டுட்டு ஏஞ்சல்ஸ் அவன் சொல்றான், நம்ம தேவதைன்றோம். அதனால ஒரு ஆரிஜின்ல இருந்து போனதுதான். அது அவங்கவுங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கன்செஷன் கொடுத்து குறைச்சிட்டான். கழுதை தெரிஞ்சு கட்டாரம் பான மாதிரி அப்படியே இருக்கிறது வேதம் தான் இருக்கு. எடா சந்தஸ் நம்ம வந்து வேதம், 4 வேதங்கள், வேத அங்கம், அதுக்கப்புறம் உபங்கம், அதெல்லாம் இன்டாக்டா வச்சுட்டு இருக்கிறதுனால இன்னும் மூச்சு விட்டுன்னு இருக்கு மதங்கள். அப்படி இல்லைன்னா அது போயிருக்கும். ஸோ அதுதான் ஆதிசங்கர் நமக்கு எளிமையாக முழுமையாக சரியான விதத்தில் சொல்லுகிறார். ஏன்னா இதை தேடி பிடிச்சி ஒரு சரியான பரம்பரை நம்ம சேர்ந்தே பெரிய புண்ணியம். ஏன்னா எவ்வளோ கன்ஃபியூஷன் இருப்பாங்க, இத்தனை கன்ஃபியூஷன் இருக்கு. கடவுளை தெரிந்தாலும் நான் இறைவனை வணங்குகிறேன் என்று சொன்னாலும் அது சரியா போய் சேரணும். அதுல வந்து அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம் இருக்கு, அதுக்குள்ள பக்தி இருக்கு, இஸ்கான் இருக்கு, அது இருக்கு, இதுக்கு 1000 இருக்கு. இதுல வந்து ஒரு சரியான குரு, சரியான பரம்பரை அல்டிமேட்டா நான் தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முயற்சி வேற இருக்கு. அதுல வந்து இந்த ரயில் லைன் தண்டவாளத்துல வந்து நம்ம உட்காந்துட்டோம், ட்ரெயின்ல போற நேரத்தை டைரக்ஷன்ல கரெக்டா போறோம்ன்ற திருப்தியே நமக்கு பெரிய விஷயம். அதுக்கே நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும், திருப்தியா இருக்கலாம். இது அடையிறமோ இல்லையா அது வேற விஷயம். சரியான ட்ராக்ல வந்திருக்கோன்றது திருப்தியா இல்லையா, அதுலயே திருப்தியா இருக்கலாம். அதுல அது அத்தியாசம்லாம் நீங்க இருந்து பார்த்தாச்சு. ஆத்மாவை பத்தி சொல்லிருக்காரு. ஆத்மாவை பத்தி இப்போ பார்த்தா அதிருஷ்டம், அவ்வியம், அகந்தம் அப்படிலாம் சொல்றது. சில இதுல வந்து இப்போ நம்ம இதுல கட்டோப்படி சேர்ந்து பகவத்கீதையில பத்தி என்ன ஜாயத்தை கஷ்டத்து இதெல்லாம் பிறக்கல இருக்குல்ல, எல்லாம் வந்து நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கு. மாண்டிக்கு பிரஞ்சத்தை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது? நாந்த பிரஞ்சம், ந பைஸ்பிரஞ்சம், ஓ பைத பிரஞ்சம், ந பிரஞ்சானகணம், ந பிரஞ்சம், நா பிரஞ்சம், அப்புறம் அதிருஷ்டம், அப்புறம் அவ்வியவகாரியம், அக்ராஹியம், அலட்சணம், அசிந்தியம், அவ்யுபதேசியம், அது ஒருலாம் போட்டு நெகட்டிவாவே சொல்றது. என்னது? கிரகம் பண்ண முடியாது, அவ்வியவகாரியம் விவகாரம் பண்ண முடியாது, அலட்சணம் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அச்சிந்தியம் அதை பத்தி சிந்தனை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்லமா வந்து ஏக ஆத்ம தத்தைய சாரம்,
அதுக்கப்புறம் பிரபஞ்சோபசமும் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச நீயேய. இதுதான் ஆத்மா. ஆனா அந்த ஆத்மாவுக்கு உலகத்துல நான் தப்பறிஞ்சேன் இது பறிஞ்சேன் எல்லாம் நானே இருக்கு. நானாலும் நெகட்டிவ், ஆனாலும் நெகட்டிவ் எல்லாமே. ந பிரஞ்சம் நான் தப்பறிஞ்சேன், ந வயசு பிரஞ்சம், நோ வயத பிரஞ்சம், ந பிரஞ்சானகரம். வெளியில இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது, உள்ள இருக்கிற விஷயத்தை சொல்ல முடியாது, நடுவில் இருக்கிற விஷயத்தை சொல்ல முடியாது. சரி, அதுதான் போன போது. அடுத்தது பாத்தீங்கன்னா பரிச்சு போடுது. அதிருஷ்டம், அப்யோகாரியம், அக்ராகியம், அலட்சணம் இப்படியே சொல்லிட்டு வருது. அப்படின்னா நம்ம கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஆத்மால பிடிபடாது. ஆனாலும் இது எல்லாமே ஆத்மா. அதை பார்க்கணும். இங்கதான் நம்ம ஒரு சைடா ஆச்சோம். ஒரு பக்கமா பேக் போட்டு ஆஃபீஸ் போவாங்க. பார்த்தா கடைசியில சாதாரணமா பேக்கே எல்லாம் ஏன்னா பழகி போட்டு பேக் இல்லைன்னா கூட இப்படி சாயிடும். ஏன்னா நான் அப்படியே பேக்க போட்டுருவோம். அதான் மாத்தி போடுறான்றது. ஒரே தோண்ட போட அதை மாத்தி போடு அப்படின்னு. அதனால இது நெகட்டிவாவே ஆத்மாவை பார்த்து பழகி 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 இந்த தியரிட்டிக்கலா நம்ம என்ன பண்ணிடுவோம்னு கேட்டீங்கன்னா, ஆத்மானா ஒண்ணுமே இல்லாது, இல்ல புத்திஸ்ட் மாதிரி நிர்வாணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துடும். அதுதான் எல்லாமே. The point is, Atma is not available, but everything is available in Atma. அதை மறந்துடக்கூடாது. அது மறந்துட்டோம்னா அடிப்படையே பொறுத்து எல்லாமே. அப்ப கண்ணில் தெரியுதுல ஆத்மா இல்ல, ஒண்ணுமே இல்லாதுதான், ஒண்ணும் அப்படின்னு. அதுதான் சூஃபி. இஸ்லாமுக்கு முன்னாடி சூஃபியில எதுவுமே எதுவும் கிடையாது, வெறும் வெற்றிடத்தை அது எவ்வளவு டேஞ்சரஸா போயிடுது. டெரரிஸ்ட் ஈஸியா டெரரிஸ்ட் ஆயிடலாம். ஏன்னா ஒண்ணுமே ஆத்மா கிடையாது, கண்ணுக்கு தெரியாது, எதுக்கும் புலப்படாது. அதனால என்ன வேணா அக்கிரமம் பண்ணணும். ஈஸியா இட் வில் மிஸ்லீட் பீப்புள் டு a negative thought. ஏன்னா அங்க ஒரு பக்கம் சைட் ஆட்சின்னு போயிடும். அதனாலதான் அந்த அதீதமான பிலாசபிய பிராக்டிக்கல் லைஃப்ல ஆச்சாரம் இல்லாத பண்ணும் பொழுது வெறும் தியரின்றது ரொம்ப டேஞ்சரஸ். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். சரியா? ஆத்மா கண்ணுக்கு கிடையாது, காது கிடையாது கிடையாது அப்படின்னா ஆத்மா இல்லைன்னு அர்த்தமா? அது எதுக்கும் பிரயோஜனம் படாதுன்னு அர்த்தமா? அதுல எல்லாம் எப்படி சரத்துக்கு மறந்துட முடியும்? அதுவே அது சத்து சித்துன்னு சொன்னா ஒரே வரட்டுத்தனமா இருக்கு, ட்ரையா இருக்கு. அதனால வரட்டு வேதாந்தம் அப்படி ட்ரை கிடையாது. மூணாவது வேர்டு நல்லா ஞாபகம், ஆனந்தம், அனந்தம், முடிவற்றது, அமிர்தம், அதையும் ஞாபகம். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, நம்ம புரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு போறாரு. அது மாதிரி ஒரேடியா வேதாந்தம் உபநிஷத்துன்னு சொன்னா அதுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும். அதை ஆச்சாரியாலாம் நல்லா படிச்சு புரிஞ்சு அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் போது நமக்கு ஈஸியா புலப்படுறது. இந்த ஒரு பக்கம் பேக் அடிக்கிற மாதிரி ஒன் சைடா வெயிட் அடிச்சுன்னு போய் நெகட்டிவா திங்க் பண்ணிடப்படாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது எப்படி ஆச்சாரியர் எவ்வளவு ஜாக்கிரதையா சொல்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பார்த்தோம்னா 16 ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? சுத்த ஆத்மா வேறுபட்டது, அசங்கமானது அப்படின்னு சொல்றது எப்படி சொன்னாரு? அரிசியை போல அது குத்தி தனியா எடுக்கணும். அப்ப அரிசியை போல அது எல்லாத்துலயும் சங்கமா இருக்காது, தனியா இருக்கும்னு சொன்னாரு. சரி, தனியா இருக்கும், இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லைன்னாக்கா அப்ப ஒண்ணுமே இல்லாத நிர்வாணமா அப்படின்ற மாதிரி இல்லை. ஆத்மா எங்கும் நிறைந்ததுன்னு அடுத்த 17 பாருங்க. எப்படி ஸ்டெப் நீங்க ஒரு நாளைக்கு படிச்சுட்டு அப்படியே மறந்துக்கூடாது, கண்டினியூட்டியோட பார்க்கணும். 17ஆவது ஸ்லோகத்துல என்ன சொல்றது? ஆத்மா எங்கும் நிறைந்தது, இருந்தாலும் அது புத்தியில தான் பிரகாசிக்கிறது அப்படின்னு அடுத்த ஸ்டெப் வர கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப எங்க வருது? களங்கமற்ற கண்ணாடியில் பிரகாசிக்கிறதுன்ற. அப்ப என்ன காசுனது? நம்ம முதல்ல களங்கம் இல்லாம இருக்கணும், அப்பதான் ஆத்மா புறப்படும் அப்படின்றது ஜாக்கிரதையா போட்டார். அவர் 18 என்ன சொல்றது? ஆத்மா சாட்சியாக இருக்கிறது, அது செயல் புரிவதில்லை, ஆனால் ஆதாரமாக இருக்கிறது. எதை போல? அரசனை போல. அப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்னா 16ஆவது அரிசி அப்படின்னு அரிசியை போய் தனியா பிடிச்சு பார்க்கணும். 17ஆவது ஸ்லோகம் கண்ணாடி, அது மாதிரி சுத்தமா இருக்கணும். 18ஆவது ஸ்லோகம் ராஜா. அது மாதிரி நம்மளே போய் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு சாந்தமா இருக்கணும். நம்ம ரொம்ப சலனம் இல்லாம இருக்கணும். எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம பண்ண வேண்டியதை பண்ணா போதும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சாந்த மனசை உண்டு பண்ணிக்கணும், சித்தத்தை சுத்தமா பண்ணிக்கணும், ஏகாகிரதை இருக்கணும். ஏகாகிரதைன்னா எந்த ஏகாகிரதை? பகவானே போதும்னு இருக்கு. எல்லாம் பண்ணியாச்சு, காரியெல்லாம் பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சாச்சு. அப்ப நாஸ்திய கிருத கிருதேன அப்படின்னு அர்த்தம்னா
காரியம் பண்ண வேண்டாம்னு நம்ம பிடிவாதமா பண்ணாம இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. இங்க எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங், ஏன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதான் அர்ஜுன் கேட்கறான். அது தப்புன்னு தான் பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. என்கிட்ட பகவத்கீதாவுடைய டீச்சிங் அதான். எனக்கு காரியம் பண்றது பிடிக்கல அதனால பண்ணாம இருக்கேன். நோ, காரியம் பண்ண பிடிக்கல அதனால பண்ணாம இருக்கின்றது தப்பு, முட்டாள்தனம். காரியம் பண்றதுனால பிரயோஜனம் இல்லைன்னு நன்னா தெரிஞ்சுட்டு காரியம் பண்ண முடியும், இருந்தாலும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. நான் திருப்தியா இருக்கேன், காரியம் பண்ணிதான் நான் அந்த திருப்தி அடையணும்னு எனக்கு அவசியம் இல்லை. காரியம் பண்றதுனால பயமா இருக்கிறதுனால பண்ணல, காரியம் பண்றது கஷ்டமா இருக்கிறதுனால நான் பண்ணல, இந்த உலகம் ரொம்ப மோசம் அதனால நான் பண்ணேன்னு சொன்னா முக்தி கிடையாது. முக்தி நிச்சயமா கிடையாது. ஏன்னா இது உலகமே ஈஸ்வரன் தானே. ஈஸ்வரன் மேல கோச்சிட்டு எங்க போயிட முடியும்? எங்கேயும் போக முடியாது. அதனால அதுல வெறுப்பு அடைந்தோ அதை முடியவில்லை என்ற ஒரு ஃபெயிலியர் மனப்பான்மையோடையோ அதுல துவேஷத்தோடையோ நாம் இந்த உலகை விட்டு விட்டு போக முடியாது. இந்த உலகம் நன்றாகத்தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே பர்ஃபெக்டா தான். ஒரே ஒரு விஷயம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பரமாத்மா சொல்ற மாதிரி இந்த வேர்ல்ட் ஹஸ் நாவல்டி, பியூட்டி, பட் இட் ஹஸ் நோ ஸ்டெபிலிட்டி. அவ்வளவுதான். வேர்ல்ட் ஹஸ் நாவல்டி, பியூட்டி எல்லாமே இருக்கு, அதை மறந்துடவே கூடாது. World is beautiful, nice, but it is continuously changing. It has no stability. You cannot depend on it. அதுதான் நம்ம ஞாபகம். ஸோ இந்த ஸ்லோகத்துல நம்ம படிச்சதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க, மேகக்கூட்டங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நிலவு நகர்வது போல் தெரிகிறது, ஆனால் நிலவு நகரவில்லை. இந்த இடத்துல அதுக்கு மட்டும் தான் அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கணும். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எனி எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் என்ன காரியத்தை சொல்றதோ அந்த காரியத்துக்கு மட்டும் எடுக்கணும். உடனே மூணு கூட தான் சுத்துறதுன்னு அப்படி ஆர்கியூமெண்ட் அந்த இடத்துல மூணு ஸ்டாட்டிக்கா இருக்கு, நிலவு ஓடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல மூடிட்டு இருக்க ட்ரெயின் நிக்கிற மாதிரி தெரியுது, நிக்கிற ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்கு. இதை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எது எல்லாம் தெரியும், நமக்கு நம்ம மேல இல்லாததுலாம் நம்ம மேல இருக்கிறதா நம்ம இம்போஸ் பண்ணிக்கணும். நம்மளாம் ஒரு அட்டாச்மெண்ட்னால வர ப்ராப்ளம் தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு பையன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சாமான் வாங்கிடணும். அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிடணும். அது ஒரு வயசான அம்மா வந்தான். what are you doing அப்படின்னு கேட்டான். I'm just searching for a toothpaste and brush அப்படின்னா இதை வாங்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னா, எனக்கு பையனே இல்லை, you look like my son. Oh, how nice you are. What a handsome man அப்படின்னா. ரொம்ப நல்லா இருக்கிய, என் பையன் இல்லை அப்படின்னா. Oh, what a shame. You are alone. Oh, I love you mom அப்படின்னு சொல்றான் ரொம்ப பாசமா. உடனே அந்த அம்மா சொன்னா, ரொம்ப நல்ல பையன், நீ நான் என்ன பண்ண உனக்குன்னு கேட்டேன். What should I do mom for you அப்படின்னு கேட்கறான். அவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணவனா அந்த கவுண்டர்கிட்ட போய் நின்றுட்டு அவர் சொன்னா, இந்த மாதிரி அம்மா நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு, அது போதும்னா. உடனே சொன்னா, அம்மா நீ போயிட்டு மாம் ஓகே I'll take care of everything, bye bye அப்படின்னா. ஓகே மை சன் அப்படின்னு போயிட்டான். உடனே என்ன பண்ண அந்த சாமான கொண்டு போய் கவுண்டர் கொடுத்தான். கொடுத்தோன்னே எல்லாம் பில்ல போட்டான். பில்ல போட்டுன்னா அவன் $555 போட்டான். $755 போட்டான். $750 என்னாச்சு, கிட்டத்தட்ட $30,000 பில்ல போட்டான். அவன் சொன்னா, இல்லையே நான் ஒரு $30 தானே வாங்கினேன் டூத் பேஸ்ட் பிரஸ்ல. இல்ல உங்க அம்மா வாங்கின அந்த நீ பே பண்ணுன்னு சொல்லிட்டு போறான்டா. பாசம். இது ஸ்டோரியா இருக்க வழிய இது உண்மையிலேயே அந்த பாசத்தினால நம்ம தான் ஏமாந்தோம். அது நல்லதுதான், மேல அன்பு செலுத்துறது நல்லதுதான். ஆனா அது இல்லாததை இருக்கிறதாங்கிறதுக்கு கூடாது, ஜாக்கிரதையா இருக்கும். அதுதான் அந்த நிலவு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நம்ம லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளா சொன்னோம் எப்படி நடக்கிறது லோகத்துல. நம்ம உண்மையிலேயே அது ஒரு பாசம், ஒரு அட்டாச்மெண்ட். திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அட்டாச்மெண்ட். I am getting attached to something which is not necessary to me and therefore it causes me problem. Any attachment gives a problem. Atmanastu kamaya sarvam bhavati. அதனால நிலவு ஓடல, மேகம் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நான் அந்த மேகத்தையே பார்த்து நிலவு பார்க்கும்போது அது ஓடுறது இது நிலவு ஓடுற மாதிரி அதுல இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால the whole world, the universe, my body,
மை மைண்ட் எல்லாமே we have to make it upside down. 50 வயசுனா 50 வயசு நம்ம பண்ணதை மாறும், 60 வயசுனா 60 வயசா நம்ம இந்த உலகத்தை பார்த்தது மாறும், 70 வயசுனா 70 வயசு மாற்றணும். அதனால நிறைய வயசு ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஜாஸ்தி தான். மாற்றாம இருந்தா ஏற்கனவே நம்ம மாற்றிருந்தா ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டெப்த்தில் we have taken things in a wrong. அது சரியா பண்ணணும்னாக்க இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுட்டா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரேடியா ஜம்ப் பண்ணி ஆத்மா ஒன்றுமே இல்லை பார்க்க முடியாது எல்லாம் சுலபமாக யார் வேணும் சொல்லணும். 4 வயசு குழந்தை கூட சொல்லும், அப்படியே திருப்பி சொல்லுவோம். அதனால அது சொல்றதோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. அது உள்ள போய் நம்மகிட்ட வேலை செய்யணும்னா இந்த ஸ்டெப் படி ஆச்சாரியா சொல்ற ஸ்டெப் படி போனா எப்படி பாருங்க, அவ்வளோ சாமர்த்தியமா ஒரு ஸ்டெப்பா போறாரு. அரிசினார், கண்ணாடினார், அரசன் போடுறாரு, இப்ப நிலவு மேகம் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்ல போறாரு? சரி, அப்ப ஆத்மா எதுக்கு? ஆத்மா தான் ஒன்றும் பண்ணாது, ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் பண்ணாது. அப்படின்னா இந்த இந்திரியங்களே எல்லாம் பண்ணிக்கலாமே, மனமே வேலை செஞ்சுட்டு போயிடலாமே, அதுக்கு ஆத்மான்னு ஒண்ணு வேண்டியதே இல்லையே. அது மட்டும் சும்மா இருக்கு, டேமேன்னு மேகம் தான் ஓடுறது, நிலவு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஆன்சர்? அதுக்கு ஆத்மா அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சொல்லணும்? ஆத்ம சைத்தன்யமாஸ்ய தேகேந்திரிய மனோதியஹ ஸ்வக்ரியாத்தேஷு வர்த்தந்தே சூர்யாலோகம் யதா ஜனாஹ. சூர்யா லோகம் அப்படின்னா சூரிய ஒளின்னு லோகம்ன்றதுக்கு பிரகாசம் எடுத்துக்கிட்டார். ஆத்ம சைத்தன்யம் ஆஸ்ரித்ய தேக இந்திரிய மனஹ தியக, தியகன புத்தி, ஸ்வ கிரிய அர்த்தேஷு வர்த்தந்தே சூர்யா லோகம், சூர்யா லோகம் சூரிய ஒளி யதா ஜனாக. அப்படியே சும்மா பிரிச்சு படிச்சேன். இப்போ அன்வயமா பார்த்தா யதா எவ்வாறு சூரிய லோகம் கதிரவனின் ஒளியில், சூரியனின் ஒளியில், ஜனாக ஜனங்கள் அவரவர் தொழிலில் ஈடுபட்டுலாம் வேலை செய்யறாங்க. சூரிய ஒளியில காலையில எத்தனை ஆடு வேலை செய்யுது, மாடு வேலை செய்யுது. இப்பதான் எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு தெரியாது. ஆனால் சூரியன் எப்போதும் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ நாளைக்கு இருக்குன்றது டவுட் தான். என்ன நம்ம வந்து 100 years 50 yearsல நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு நாளைக்கு டுமியில் போயிடும். அப்போ சூரியன் தான் இருக்கும். ஏன்னா உலகத்தில் வந்து லுமுரியா கண்டம் ஒன்று இருந்ததுன்னு தான். அது ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்த சவுத்தில் இது ஆப்பிரிக்கா எல்லாம் சேர்ந்து ஒரே கான்டினென்ட்டாக இருந்தது. அதனால தான் நம்ம பேசுறது அங்கே பேசுகிறோம். ஜப்பனீஸ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 1500 வேர்டு தமிழ் வேர்டு இருக்கு. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொற்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதெல்லாம் ஜெர்மன்ல இருக்கு, ரஷ்யன்ல இருக்கு. ஒரே இந்தியா தான். ஆனா சவுத்துல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற புதிய சொற்கள் தான் கொரியன் லாங்குவேஜ்ல, ஜப்பனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கு. வடநாட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ரஷ்யன் மொழியிலையும் இதுல இருக்கு. சஃபஸ்ட்விச்சியல்ல கிராமட்டிக்கல்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணேன். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ரஷ்யன். ரஷ்யாவில் இருக்கச்ச அதுக்கு சஃபஸ்ட்விச்சியல்னா கம்பேரிட்டிவ்னு இருக்கும், கிராமட்டிக்கான கிராமர்னு இருக்கும். அதுல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா நிறைய வேர்ட்ஸ் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிறதெல்லாம் ரஷ்யன்ல இருக்கு. அதே தமிழ்லையும் கொரியன்ஸ், ஜப்பனீஸை கம்பேர் பண்ணி பார்த்தா நிறைய சொற்கள் தமிழ்ல இருக்கும். அந்த லாங்குவேஜ் பேசும்போது தமிழ் பேசணும் அப்படின்னு போயிட்டு வர இந்த இத்தே மைரிமஸ் அப்படின்றான் ஜப்பனீஸ்ல. இத்தே மைரிமஸ் போயிட்டு வரேன், நம்ம அதே தான் சொல்றோம். போனேன்னு ஜப்பான்ல சொல்லவே மாட்டான், போயிட்டு வரேன்னு தான் சொல்றோம். ஏன்னா கலாச்சாரம் உள்பட ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியாது. அதனால ஒரு சின்ன பிரளயம் ஏற்பட்டதுன்னா எந்த மனுஷன் எங்க போறான், எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுன்னு தெரியாது. ஆனா சூரிய பிரகாசம் எப்போது அது சொல்ல வந்தேன். சிலது கம்பேரிட்டிவ்லி லாங்கர் டைம், சிலது கம்பேரிட்டிவ்லி ஷார்டர் டைம். யதா சூரிய லோகம் ஜனாக, எப்படி சூரியன் உதயமானோம்னா அந்த பிரகாசத்தை ஜனங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்களோ. இப்போ ப்ராப்ளம் தான், சூரியன் இல்லாதப்ப நம்ம வேலை செய்யறதுனால காலையில் தூங்குறோம். அதுவே வந்து எல்லா விதமான டிசீஸுக்கும் நம்மளுடைய ப்ராப்ளம் ஆயிடும். கேன்சர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, டயபெட்டிஸ் வருது, எவ்வளோ விஷயங்கள். அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாரு. நிறைய சம்பந்தம். நம்ம இயற்கையோடு ஒட்டி வாழாமல்
இன்னைக்கு மனித சமுதாயம் மட்டும் மனிதனுக்கு வேண்டிய எல்லாம் ஒரு பில்டிங் கட்டிட்டோம். ஏர் கண்டிஷன் ரூம், ஏர் கண்டிஷன் கார், ஏர் கண்டிஷன் பிளேன், எவ்ரிதிங் இஸ் ஏர் கண்டிஷன், எவ்ரிதிங் இஸ் கண்டிஷன். பாருங்க, பேசிக்கா யூ டோன்ட் வாண்ட் டு பி கண்டிஷன், பட் யூ ஆர் கண்டிஷன். அண்ட் ஹூ கண்டிஷன் யூ? யுவர் செல்ஃப் கண்டிஷன் யுவர் செல்ஃப். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு முட்டாள்தனம். நம்ம சொல்றோம் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கோம், ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா ரிவர்ஸ். இட் இஸ் த ரிவர்ஸ். ஃபூலிஷ்னஸ். நம்ம ஒரு ஓனான பார்த்தது கிடையாது, நம்ம குழந்தைங்க ஒரு பள்ளியை பார்த்தது கிடையாது. ஜப்பான் மாதிரி நாட்டுல பள்ளியே கிடையாது. சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு தட்டாம்பூச்சியை பார்த்தது கிடையாது. ஒரு இயற்கையா இருக்கிற எதுவுமே ஓட்டது. அப்புறம் பால் எங்க இருந்து வருதுன்னு 3 வயசு குழந்தைங்க ஓட்ட ஃப்ரிட்ஜ்ல இருந்து வருதுமோ இல்லையா? சிட்டியில இருக்க குழந்தை மாடை பார்த்ததே கிடையாது. மற்ற ஜீவராசிகள்லாம் அழிச்சிட்டு நம்மளே இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்ப எக்கலாஜிக்கல் சிஸ்டம் எங்க இருந்து வரும்? ஆனா நேச்சரே நம்ம மறந்து போயிடும். மற்ற பஞ்ச மகா எஞ்சமே எதுக்காக வந்தது? பஞ்சமகா எஞ்சம் இல்லாம மனுஷன் ஆத்மாகிட்ட எங்க போக முடியும்? பித்திருக்கன்னா நம்ம அப்பா அம்மா மட்டும் கிடையாது, எல்லா மூதாதையர்கள், எல்லா வயசானவாளுக்கும் நம்ம மரியாதை பண்ணணும்னா அர்த்தம். பித்திருக்கன்றது ஒரு சிம்பாலிக். என் தாத்தா என் அப்பா மட்டும் 2 போதுமா, அவ சாப்பிட்டா போதுமா, பாய் பண்ண இது கொள்ளலாமா? அப்படிலாம் இல்ல. அது சும்மா அவளுக்காக சாப்பாடு போடணும்னு நம்ம செய்யறோம். மினிமம் அது. தட் இஸ் நாட் த மேக்சிமம். எல்லாருக்கும் தான் சாப்பாடு போடணும். அதனால அதித்தி தேவ போகணும், அது வரோடுலாம் சாப்பாடு போடணும். மினிமம் எங்க அப்பா அம்மா தாத்தா பரம்பரையா இந்த தேகத்தை பல முன்னோர்கள் கொடுத்ததுனால நான் கேரி பண்ணி இன்னைக்கு எலும்பு சதை பிளட் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களெல்லாம் நான் ஒரு கணம் நடத்தி பார்க்கணும், ரிணம் இருக்கு, எனக்கு கடைப்பட்டிருக்கேன். அது மாதிரி தேவதை எல்லாம் இல்லைன்னா என்ன நடக்கும்? வாயு தேவதை இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க முடியாது. அதை நான் நினைச்சு பார்க்கிறேன். அதே மாதிரி மற்ற ஜீவராசிகள் இல்லைன்னா நான் உயிரோட இருக்க முடியாது. மண்புழு இல்லைன்னா அரிசி வராத. நெல் எங்க இருந்து வருது? எத்தனை ஜீவராசிகள் நமக்காக ஒர்க் பண்ணுது. நம்ம சாக்கடையில தண்ணி ஊற்றுறோம், அந்த சாக்கடையை தின்னுட்டு வாழைப்பழத்தை கொடுக்கறத சாக்கடை தண்ணியில இருந்து அது எப்படி வருது? அதெல்லாம் நம்ம மறந்துடுறோமே. இந்த எக்கலாஜிக்கல் சிஸ்டத்துல மற்ற ஜீவராசிகள், தேவ சரீரத்தில் இருக்கக்கூடிய வாயு, வருண பகவான், அக்னி பகவான், இவங்கெல்லாம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, நம்ம எப்படி உயிரோடு இருக்கோம்னு நம்ம ஒரு சொல்ல நினைச்சு பார்க்கறது கூட இல்லையே. அதுக்கப்புறம் பிரம்மா. அப்ப நம்மளுடைய இருக்கக்கூடிய வேதம், சாஸ்திரம், அந்த கல்வி, அதுக்கு ஒரு நமஸ்காரம், அதையும் மறந்துட்டோம். அப்போ இந்த பஞ்சமகா எஞ்சமே நமக்கு ஆத்மாவை நோக்கி போறதுக்கு தயார் பண்றது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதில் விட்டுட்டு ஒரு ரூம் கட்டிட்டு கட்டுறது. எத்தனை கட்டுறோமோ அத்தனை ஜீவராசிகளை நம்ம சாவடிச்சிருக்கோம். எவ்ரி பில்டிங் கில்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். நம்ம சௌரியத்தை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு தெரியாம பாவம் பண்றோம். அதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல படிக்கிறோம், பவித்ரானாம் பவித்ரம், அந்த பாவனானாம். அவ்வளவு பாபம் பண்றோம். சௌரியம் பண்ண நம்ம அறியாமல் நாம் பல ஜீவராசிகளை அழிக்கிறோம், தப்பு பண்றோம். அதனாலதான் எளிமையான வாழ்க்கை தான் ரொம்ப த்ரெட், சென்ட்ரல் த்ரெட் ஆஃப் லிபரேஷன், ஆஃப் முக்தி, ஆஃப் மோட்சம் இஸ் எ சிம்பிள் லைஃப். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வசதியை தேடிக்கொள்கிறோனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் தப்பு பண்றேன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா என்னை அறியாமலே அப்படி கொண்டு போறோம். அப்போ இன்னைக்கு எக்கலாஜிக்கல் சிஸ்டத்திலே பாத்தீங்கன்னா the man has become so greedy, so selfish that he wants his species alone to live. மனித சமுதாயம், மனித இனம் மட்டுமே உயிரோடு இருந்துட முடியுமா? நம்ம மட்டும் தனியா எங்க தோந்தோம்? மற்ற ஜீவராசிகள் இல்லைன்னா நாம இருக்க முடியாது. இன்டைரக்ட்லி we kill ourselves. அதுக்குதான் நம்ம சொல்றோம், individually I want my son and daughter to live, collectively we all kill our own daughters and sons. தெரியுமோ? தனித்தனியா நான் என் குழந்தை, என் டாக்டர் நல்லா இருக்கும், என் பையன் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ சாரத்துக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம பண்றோம். இப்படி எப்படி பண்றோம் தெரியுமோ? இந்த சென்னை, பாம்பே, டெல்லி தான் பார்த்தா அவ்வளோ ஃப்ளைஓவர், அவ்வளோ கார், அவ்வளோ பெட்ரோல், அவ்வளோ பிளேன், எல்லா விதமான இயற்கை வளங்களையும் நாமே சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன வச்சோம் நினைச்சு பார்த்தோமா? இல்ல. இண்டிவிஜுவலா என் பொண்ணு நல்லா இருக்கணும், ஜாயிண்டா எல்லா பொண்ணும் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நினைக்கல. ஏன்னா மனித சமுதாயமே இஸ் பீயிங் மிஸ்லெட் பை த கார்பரேட்ஸ். இந்த கார்பரேட்லாம் அப்படி பண்றோம். இங்க வருவோம், யதா சூரிய லோகம் ஜனாக. சூரியன் வந்தோன்னா ஜனங்கள்லாம் மூவ் பண்ணுவாங்கும் போது எனக்கு தோணுச்சு, சூரியனும் மறந்துட்டோம், சந்திரனையும் மறந்துட்டோம், நாம மட்டும் எப்படி சூரியன் இல்லாம இருக்க முடியும்? எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் இருக்கோம்னு நினைப்போம். எலக்ட்ரிசிட்டி ரொம்ப நாளைக்கு இருக்காது.
கோல் இருக்கணும், அது ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணும்போது அதுக்கு ஜென்ரேஷன் லாஸ் இருக்கு, டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கு. அதை வந்து ஒரு சென்ட்ரல் இடத்துல ஜென்ரேட் பண்ணி எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சப்போஸிங் ஒரு 1 வீக் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொன்னா ஹியூமன் ரேஸ் இருக்கிறதே சந்தேகம். எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஹேங் ஆகிட்டு இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு வாரம் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா உலகம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கணும். ஆத்ம சைத்தன்யம், ஆத்ம பிரகாசத்தை ஆஸ்தித்ய, ஆத்மனின் பிரகாசத்தை ஆதாரமாக கொண்டு, ஆஸ்தித்யனா ஆதாரமாக கொண்டு, அதை ஆதாரமாக கொண்டு தேக, இந்திரிய, மன, தியக. தேகம்னா உடல், இந்திரியம் சொல்லி எல்லா இந்திரியங்களும், மனசு, திய அறிவு, தியன புத்தி அறிவு ஆகியவை ஸ்வக்ரிய தத்தம் செயல்களுக்கு அவன் அந்தந்த வேலையை செய்யறதுக்கு அர்த்தேஷு விஷயப்பொருள், அர்த்தம்னாக்க இந்த இடத்துல விஷயப்பொருள்கள், விஷயங்கள், அர்த்தேஷு வர்த்தந்தே ஈடுபடுகின்றன. சூரிய பிரகாசம் தொடங்கின ஜனங்கள்லாம் அவங்கவுங்க வேலையில ஈடுபடுறாங்க. அத போல ஆத்ம பிரகாசத்தை ஆதாரமாக கொண்டு சரீரம், இந்திரியம், மனம், புத்தி இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. இதுல ஆத்மா ஒன்றும் பண்ணல, ஆனா அந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுல இருந்தா எல்லாம் வந்தது, அதனாலதான் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றது, அதுலதான் எல்லாம் அடங்க போறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த திருஷ்டாந்தம், சூரிய திருஷ்டாந்தம் கூட ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் திருஷ்டாந்தம். ஏன்னா சூரிய ஒளி வந்து யாராவது தன்னை பிரைஸ் பண்றாங்களேன்றதுனால அந்த ஒளி கொடுக்கல, யாராவது என்ன திட்டுறாங்களேன்றால ஒளியை கொடுக்காம மறைக்கிறது. நல்ல காரியம் பண்றான்றதுனால அவனுக்கு மட்டும் பிரகாசம் கொடுக்குறது, கெட்ட காரியம் பண்றவனுக்கும் பிரகாசம் கொடுக்கறது. அப்ப சூரிய பகவான், ஆகாசம், இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா, ஆத்மா கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிளா எடுத்துட்டா நம்ம ஆத்மா தானே ஆகணும்னு நினைக்கிறோம். அதான விடுதலை. அந்த மாதிரி நம்ம இருக்கணுமோ இல்லையோ? ரொம்ப சிம்பிள். இந்த லெசன்ல என்ன தெரியுதுன்னா, சூரிய பிரகாசத்தில் தான் எல்லா ஜீவராசிகளும் கோடுறோம். அதே மாதிரி ஒரு மகான சுத்தி தான் எல்லாமே சுற்றுறது. விவேகானந்தர் சொல்றார், நாங்கெல்லாம் ஏதோ பெரிய வெளியில தெரியுற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இமாலயால எத்தனோ ரிஷிகள் இருக்கா, தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளாதான் உலகமே சுத்தின்னு இருக்கு, நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்றார், நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனோ ரிஷிகள் இருக்காங்க, அவங்க வந்து உலகத்துல விவகாரம் எல்லாம் பண்ணல, அவங்க இருக்கிறதுனாலே உலகம் சுத்தின்னு இருக்கு அப்படின்னா வாஸ்தவம் தானே. ஒரு சூரியன் இருக்கிறதுனால இந்த உலகம் சுத்தின்னு இருக்கிறது நமக்கு கண்ணால தெரியுதே. அந்த ரிஷியல் தானே சூரியன் ஆறாங்க. துருவ நட்சத்திரம் யாரு? அப்படி நம்ம இதுல புராணத்துல சொல்ல, சில பேர் சொல்றாங்க புராணத்துல இருக்கிறதுலாம் கதை, அதை இமேஜினேஷன் கிடையாது, அதெல்லாம் சத்தியம், பரம சத்தியம். நம்ம வந்து நம்ம சாதாரண ஒரு மனுஷனா இருக்கேன், நான் வந்து இப்படி நடந்து வரேன், நானே மோட்சானேனா நானே ஆத்மான்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படிதான் மற்றதெல்லாம் ஆத்மா ஆக முடியாத. அதான் ராமேஸ்வரர் கேட்கறது, நீ வந்து உயிரோடு ஒரு சின்ன மனுஷன், நீ வந்து தெய்வ சக்தி உனக்கு இருக்குன்ற, அப்ப காளியை நீ பார்த்துருக்காட, காளி இருக்காடான்னு கேட்கிறிய, நீ எவ்வளவு முட்டாள்தனமான கொஸ்டின். வாஸ்தவம் தானே. நம்ம மட்டும் இருக்கோம், நம்ம மட்டும் ஆத்மா ஆயிடுவோம். அப்ப காளின்றது வந்து சும்மா இமேஜினேஷன் சொல்லலாமா? நானே இமேஜினேஷன் தான், அவ எல்லாமே இமேஜினேஷன் தான். If you say something is imaginary, everything is imaginary. If you say something is magic, everything is magic. If you say something is not there, everything is not there. ஒன்று மட்டும் மேஜிக் இல்லை, ஒன்று மட்டும் அதிசயம் இல்லை, எல்லாமே அதிசயம். மூச்சு விட்டு அதிசயம், ஹார்ட் அடிச்சுக்கிட்டு அதிசயம், எல்லாமே அதிசயம் தான். தனியா ஒரு அதிசயம் பண்ணவே வேண்டாம். அதனால எல்லாத்துலயும் உயிர் இருக்கு. உயிர் இல்லாத ஜடம்னு ஒண்ணு கிடையாது. நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்காக ஆத்மா அனாத்மான்னு சொல்றதே நம்ம புத்திக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதுக்காக சொல்றோம். ஆத்மா இல்லாத இடம் இல்லாம தனியா அனாத்மா எங்க இருந்து வந்தது? எல்லாத்துக்குமே வந்து அது உயிரோட மூவ் பண்ணும் பொழுது ஆத்மா இருக்கிறதாக தெரிகிறது. ஆத்மா சில இடத்தில் தெரியவில்லை, அப்படிதான் இருக்கணும். ஆத்மா இல்லாம எப்படி இருக்க முடியும்? எல்லாமே ஆத்மா தானே. அதனால் அந்த சூரிய திருஷ்டாந்தத்துல வந்து டெய்லி இப்ப நீங்க பாருங்களேன், இங்க கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரூம்ல இருந்து கிளம்பிருக்கோம், போய் டீ சாப்பிட்டுருப்போம், சாப்பிட்டு வர வழியில மரத்தெல்லாம் பார்த்துப்போம், யாராவது ஒருத்தர் வந்து யாருக்கு அடிக்கிறப்போ அவரோட 2 நிமிஷம் இல்லை கிளாஸ் எடுத்து திரும்பி வந்து பேசுறோம்னு சொல்லிட்டு வந்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம்.
வந்தோடனே நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நான் வர வழியில ஒரு மாமியை பார்த்து பேசினேன், 2 மரம் இருந்தது அதை பார்த்தேன், 2 குருவி பறந்தது அதை பார்த்தேன், எல்லாம் சொல்லுவோம். யாருமே சூரியனை பார்த்தோன்னு சொல்ல மாட்டோம். ஆனா அந்த சூரியன் இல்லாம இது ஒண்ணுமே நம்மளால பார்க்க முடியும். அதேதான் ஆத்மா. ஆத்மாவோட சாநித்தியத்தில் தான் எல்லாம் நடக்குது. ஆனா நம்ம ஆத்மாவை பத்தி நினைச்சுக்கிறதோ அதோட கான்சியஸ்னஸ் இல்லை. நம்ம தான் கான்சியஸ்னஸே நமக்கு இல்லை. அதை நோக்கி போகணும்னா எப்படி இருக்கணும்? சதா சர்வ காலமும் அந்த சிந்தனை நமக்கு நம்ம புத்தியில அது வந்து ஸ்பிரிக்கணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குள்ள குவாலிட்டிஸை நம்ம அக்யூர் பண்ணணுமோ இல்லையோ. சூரியன் என்ன பண்றது? எல்லாருக்கும் பிரகாசம் தரும். நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல, அதை முதல்ல நம்ம பதிஞ்சு எடுக்கணும். அதே மாதிரி அது வந்து இப்போ நாளைக்கு ஒண்ணு பண்ண போறான், எனக்கு இது பண்ண போறான் அப்படின்றதுனால பண்ணல, அது வாட்டு பண்ணிட்டு இருக்கு. அது வேலை. அதனால கடமை செய்யும் அப்படின்னா பல கடமை செய்யும், பலரை எதிர்பார்க்காத பலரை எதிர்பார்க்காத அர்த்தம். பலன் உங்கையில இல்லைன்னு தான் சொல்லிருக்காரு. கர்மநேவா அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன கதாச்சன அட் எனி டைம் the result is not in your hands நான் சொல்லிருக்கேன். ரிசல்ட் எதிர்பார்க்காதுன்னு சொல்லல. கர்மநேவ அதிகாரஸ்தே, கர்மத்தை பற்றி செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது, குவாலிபிகேஷன் இருக்கிறது. ஆனா பலத்துக்கு உனக்கு குவாலிபிகேஷன் என் கையில இருக்குன்றது. அதனால ஆத்மாவுக்கு எந்த வேலையும் இல்லை, அது சும்மா ஒன்றும் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை வச்சுதான் எல்லாமே நடக்கிறது. அது வந்து பாரபட்சம் இல்லாம தாரதமியம் இல்லாம இருக்கிறது. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு ஸ்கிரீன்ல ஒரு சினிமா பாக்குறோம். அந்த ஸ்கிரீன் வந்து ஹீரோ கிடையாது, அந்த ஸ்கிரீன் வந்து ஹீரோயினும் கிடையாது, அந்த ஸ்கிரீன் வில்லனும் கிடையாது, அந்த ஸ்கிரீன் வந்து மியூசிக்கும் போடாது. அதனால நான் பார்க்கிற ஸ்கிரீன், நான் பார்க்கிற அந்த சினிமால ஒரு பார்ட்ல அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணல. அதனால அந்த ஸ்கிரீனை எடுத்துருவாமா? எடுத்துட்டு அது அது ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, மியூசிஷியன் கிடையாது, ஒன்றுத்துக்குமா பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு அந்த சினிமாவை பார்க்க முடியுமா? அதுதான் ஸ்கிரீன். சாதாரண புரியாது, இப்படி சொன்னா புரியுது பாருங்க. ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, எல்லாம் கிடையாது அப்படின்னாக்க என்ன புரியுது? ஏன்னா இட் இஸ் நாட் ஆக்டிங், இட் இஸ் நாட் த ஆக்டர், பட் இட் இஸ் மேக்கிங் எவ்ரி ஒன் டு ஆக்ட். அதான் ஸ்கிரீன். ஸ்கிரீன் ஸ்கிரீன் துரியம் துரியம் சொன்னா என்னடா சமாச்சாரம்னா அதான் சமாச்சாரம். நம்ம ஹீரோயின் தான் பிடிக்கிறது, ஹீரோ தான் பிடிக்கிறது. ஸ்கிரீனை பத்தி நம்ம நினைச்சு கூட பார்க்கணும். அதை விட இன்னொரு ஸ்டெப் போகும், அந்த ஸ்கிரீனே நம்ம தான் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். சாதாரணமா ஸ்கிரீன் இருக்கிறதே எனக்கு கண்ணுக்கு தெரியல, இது வேற அந்த ஸ்கிரீனே நான் தான் சொல்றா, எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னாக்க ஒரே வழி தியானம் பண்றதா. தியானம் பண்றதுதான் நம்மளோட ஹோல் கான்செப்ட் ஆஃப் லைஃப் இருக்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினாதான். அதே மாதிரி நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கேன், நான் மேக்ரோவா ஈஸ்வரனை வந்து நான் வணங்கிதான். ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும் பொழுது எனக்கு வந்து நான் ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஆத்மானா எனக்கு இருக்கு, ஈஸ்வரனுக்கு ஆத்மா இருக்குன்னு நம்ம வந்து சொல்றோம், ஈக்குவலா போடுறோம். ஆனா நான் இண்டிவிஜுவலா இருக்கேன், எனக்கு பசி இருக்கு, எனக்கு தாகம் இருக்கு, நான் இண்டிவிஜுவலா இருக்கேன்னா நான் வந்து மைக்ரோவா மேக்ரோவான்னு கேட்டா நோ ப்ரோ, ப்ரோவே கிடையாது, மைக்ரோ கிடையாது, மேக்ரோ கிடையாது. நான் வந்து இண்டிவிஜுவலா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாக்க நமஸ்காரம் பண்ணுவேன். குறிப்பா அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அப்பதான் விடுவா நம்மள. அந்த நினப்பு இருக்கிறவர்களும் ஐ ஹாவ் டு சரண்டர். ஒன்ஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி ஐ ஹவ் சரண்டர்ட், அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டெப்ஸ்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனால பேரலா வந்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸாகவும் ஒரிஜினல் கான்சியஸாகவும் ஒரே டயத்துல 2 ரோலை பிளே பண்ண முடியாது. அதான் ராமகிருஷ்ணன் சொல்ற, ஏதாவது ஒண்ணு உணரணும், 2யும் பிடிச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை விடுன்ற. இல்ல நான் இதை பிடிச்சுட்டே தான் இருப்பேன், அதிகம் பிடிச்சுட்டே இருப்பேன்னா அப்படியே தொங்கிட்டே இருக்க வேண்டியதான். மோர் டிஃபிகல்ட். ஏதாவது ஒரு பக்கம் இருந்தா பெட்டர். ஏன்னாக்க அக்னாஸ்டிக்ஸ் சில பேர் இருக்கு. அப்பெல்லாம் நிறைய பேர் யூஎஸ்லாம் போய் பார்த்தா சில பேர்லாம் யூ பிலீவ் இன் காட்? நோ, ஐ டோன்ட் கேர். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா அவர் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன, நான் அதை வந்து கேரே பண்ணலாம். ஏன்னா அவன் சொர்க்கலோகத்தில் இருக்கான், சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான். அதனால நிறைய யங்ஸ்டர்ஸோட நான் பேசி பார்த்துருக்கேன். அதனால யூ டோன்ட் ஹேவ் டைம் டு திங்க் அபவுட் தட் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு இப்போ கஷ்டம் வந்தா தானே திங்க் பண்ணுவான்.
கஷ்டம் இல்லை, நல்லா சௌரியமா இருக்கான், கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லா இன்பத்தையும் அடைஞ்சிருக்கான். ஒரு நாள் திடீர்னு எல்லாம் போகும்பொழுது அவனுக்கு தெரியும், திடீர்னு லீமன் பிரதர்ஸ் வந்து திவால் ஆயிட்டான், அவன் நடுத்தரில் நிற்கிறோம்னா சூசைட் பண்ணிடுறாங்க அமெரிக்காவில். ஏன்னா சடனா வந்து இந்த லீமன் பிரதர்ஸ், இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் எல்லாம் திவால் ஆயிட்டு, திவால் ஆனோன்னா வேலையே இல்லை. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்காவில் யாருமே நினைச்சு பார்க்கல. வீட்டோட வாடகை, வீட்டோட வேலை எல்லாம் தடன்னு எல்லாம் குறைஞ்சிருக்கு. சைனாவிலையும் ஜப்பான்லையுமே கடன் வாங்குறான். ஒபாமா இந்தியாவுக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. வெளியில தான் பூச்சிக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, காணல் நீர் மாதிரி. அது மாதிரி இருக்கும்போது சடன்லி when everything goes, they have no outlet. Psychological problem, depression. அதனால இந்த மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஸ்டார்ட் ஒன்றும் பண்றதுக்கு இல்லாம சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்னா எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்ப தெரியாது, அப்பப்போ கொஞ்சம் துன்பம் இருந்தாலும் விஷயம் தெரியும். அதனால அவன் என்ன சொல்றான், அக்னாஸ்டிக்னா கடவுள் இருக்காரு இல்லைன்றத பத்தி எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்றான். ரொம்ப டேஞ்சர். இல்லைன்னு சொல்றதுனால ஒரு நாளைக்கு இருக்குன்னு தெரிஞ்சுப்பான். ஏன்னா இல்லைன்னு அவன் வந்து மனப்பூர்வமா நினைச்சு சொல்றான், திங்க் பண்ணியிருக்கான். மகாபரிவாசம் இருக்கா, நான் சொல்ல சும்மானும் வேஷத்துக்காக சாமி கும்பிடுறத விட சுவாமி இல்லைன்னு நிச்சயமா நம்பிட்டு அதே நம்பிட்டு இருக்கோம் பெட்டர்ன்றார். ஏன் தெரியுமோ, அவன் ஒரு நாளைக்கு திருந்துவான், இவன் திருந்தவே மாட்டான். ஏன்னா சும்மானும் சாமி கும்பிடுறான், எல்லா தப்பும் பண்றான். அவன் பெட்டரா, நான் சாமி எல்லாம் கும்பிடல, ஆனா நான் சாமி இல்லைன்றது எனக்கு இருக்காரான்னு தெரியல, அதனால நான் நம்பல, நான் அறிவை யூஸ் பண்றேன்னு சொல்றான். அட்லீஸ்ட் புத்தியாவது அவன் யூஸ் பண்றான். ஒரு நாளைக்கு பகவான் அவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பான். என்னால பாக்குறேன், திரும்ப 40 வயசு 50 வயசு ஆச்சுன்னா தலையில மாறிடுறோம், மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால பார்ஷியலா நான் வந்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸா இருக்கேன், ஜீவாத்மாவா இருக்கேன், பார்ஷியலா நான் ஆத்மான்னு சொல்லிக்கிறேன்னு சொல்றது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால நான் ஆத்மானு பாவனை பண்ணா ஆத்மாவாவே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது நமக்கு நினைச்சா அதை பெருசா எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி லெவலுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அருகதை இருக்கு, நான் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கணும். அதனால நான் வந்து அருகதை நமக்கு வந்து ஐ வாண்ட் டு ஈட் த கேக் அண்ட் ஹேவ் இட் டூன்னா சரி, நமக்கு சௌரியமா இருக்கும்போது நான் ஆத்மான்னு முடிக்க வேண்டியது, சௌரியமா இல்லாதப்பெல்லாம் நான் ஜீவாத்மா ரிஃப்ளெக்டர் காட்சிருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்ல முடியாது. If you take a side, you have to take that side fully. Whether it is good or not, you have to do it. அதுதான் முக்கியம். சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், நான் வந்து ரொம்ப தைரியமா இருக்கேன் அப்படின்னா ஒரு பக்கமா போகும். அது மாதிரி இருந்தாக்க கஷ்டம் இல்லை. நமக்கு கஷ்டம் வர்றதே என்ன காரணம்னா, ஒரு சமயத்துல நம்ம ஆத்மாவை நினைச்சுக்கிறோம், பல சமயத்துல நம்ம ஆத்மான்றதை மறந்துடுறோம். அதனாலதான் ப்ராப்ளம். ஆத்மா மட்டும் கவனம் இருக்கு, ஆத்மாவா ஆயிட்டா ப்ராப்ளமே இல்லையே, வேற எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு திருஷ்டாந்தம் கூட சொல்லலாம். ஒரு காந்தத்தை எடுத்துட்டு போனா அதுகிட்ட எல்லா இரும்பு ஐட்டமும் அதுல போய் அதுவா ஒட்டிக்கும், அந்த காந்தம் கம்னு தான் இருக்கும், அதுகிட்ட எல்லாம் ஒட்டிக்கும். அதனால நம்ம ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வந்து செயலற்று இருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லா சக்தியும் சர்வ வல்லமையும் அது இருக்கு, ஆனா அது ஒன்றும் அசையறது இல்லை, எல்லாத்தையும் அசைய வைக்கிறது அப்படின்றதுதான் இந்த திருஷ்டாந்தத்தை சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம் 21. சரி, இதுல நம்ம என்ன பார்த்தோம், ஆத்மா எதற்கு, இந்திரியங்களே மனம் போல வேலை செய்யாதான்னு சொன்னா செய்யாது. ஆத்மா வேலை செய்யலைனாலும் மற்றதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆத்மானாலதான், அதனாலதான் ஆத்மா வேண்டும். ஆத்மா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா ஆத்மா தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் உண்மை. அதனால அந்த மற்றதெல்லாம் வேலை செய்யற மாதிரி இருக்கு, ஓடுற மாதிரி இருக்கு, ஓடி வர மாதிரி இருக்கு, எல்லாம் எங்க போய் அடங்குறதுன்னா ஆத்மானதான் அடங்குறது. அதனாலதான் இந்த ஆத்மா சர்வ வல்லமை படைத்ததா இருக்கிறது அப்படின்னு ஜாக்கிரதையா புரியும். சரி, அப்ப ஆத்மாவுக்கு அது வந்து ஒண்ணும் பண்ணாது, செயல் பண்ணலாம். அது குணங்கள்லாம் இருக்கா இல்லையா, அது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கா இல்லையா. விசிஷ்டாத்வைதப்படி நல்ல குணங்கள் எல்லாம் பெருமாள், கெட்ட குணம் கிடையாது, நல்ல குணம் மட்டும்தான் இருக்கு. அது ஈஸ்வரன் அப்படின்னா அவர் வந்து கல்யாண குணங்கள், எல்லா கல்யாண குணங்களும் இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அத்வைதப்படி பிரம்மனுக்கு நிர்குணம் குணம் கிடையாது. அப்ப நம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்றது குணமான்னு கேட்டா அதெல்லாம் குணம் கிடையாது. They are not attributes. They are only telling the real nature of God. பிரம்மனுடைய சுயஸ்வரூபம் என்னன்றது சத்தியமாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது, அவ்வியமாக இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறதுன்னு சொல்றது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் நெட்டையா இருக்கான், குட்டையா இருக்கான், ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கான் அப்படி அர்த்தம் இல்லை.
இதுக்கு எந்த அர்த்தம், இதுக்கெல்லாம் அர்த்தம் வந்து அதோட சுய சுரூபத்தை சொல்றோம். எப்படி அக்னிக்கு உஷ்ணமா இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரி அக்னிக்கு வந்து உஷ்ணத்தை அது உண்டு பண்ணிக்கிறது இல்லை. அக்னிக்கு வந்து உஷ்ணம்ன்றது குவாலிட்டி கிடையாது. உஷ்ணமே அக்னி தான். அக்னி இருந்தா உஷ்ணம் இருக்கும், உஷ்ணம் தான் அக்னி இருக்கும். அதுல இருந்து அதை பிரிக்க முடியாது. அதை வந்து உண்டு பண்ணிக்கிற குவாலிட்டி கிடையாது. அது ஞாபகம். அதனால தடஸ்த லட்சணமும் இருக்கு. ஒருத்தன் எல்லாரும் போயிட்டு இருக்கிறத ஒருத்தன் மட்டும் தொப்பி போட்டிருந்தான்னாக்க அவன் வந்து தொப்பி போட்டிருக்காம போறான்னு சொல்லலாம். அது தடஸ்த லட்சணம் பேரு. அது சுயரூப லட்சணம் அப்படின்றது வந்து அக்னி சூடா இருக்குன்றது சுயரூப லட்சணம். ஏன்னா அது வந்து தொப்பி போட்டிருக்க மாதிரி உஷ்ணத்தை அதை வாங்கி வச்சுக்கல. அதோட சுய ரூபமே அதோட சுய குணமே சூடா இருக்கிறது. அது மாறாது. இது தொப்பியை கழிச்சுடலாம். அக்னி வந்து சூடு இல்லாம அக்னியா இருக்க முடியாது. அது சுயமா இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும். நிர்குண பிரம்மன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் குணங்கள் அல்ல. பிரம்மன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அவாச்சியம். அனிர்வச்சனீயம்ன்றது வந்து மாயைக்கு சொல்லணும், பிரம்மனுக்கு சொல்லக்கூடாது. பிரம்மனுக்கு அவாச்சியம் சொல்லணும். ஏன்னா அனிர்வச்சனீயம்னா என்னால சொல்ல முடியலன்னு அர்த்தம். அவாச்சியம்னா வார்த்தையே இல்லைன்னு அர்த்தம். பிரம்மனுக்கு வார்த்தையே பிரம்மன் தானே. பிரம்மனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஏது வார்த்தை? அதனால அவாச்சியம், வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வார்த்தையிலே இல்லை சொல்வதற்குன்னு அர்த்தம். சோ அந்த ஆத்மா குணங்கள் இருக்கா இல்லையா, அது அப்ப அந்த ஆத்மாவை குணங்கள் இல்லாம நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? படிப்பேன். தேகேந்திரிய குணான் கர்மான். உங்களோட புஸ்தகத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. கர்மானி அப்படின்னு போட்டிருக்கு. அது பிரிச்சா கர்மான் அப்படின்னு தான் படிக்க வேண்டியிருக்கும். தேகேந்திரிய குணான் கர்மானி அமலேன்னு வருதா? ரெண்டு கர்மானின்னு இருந்தா ஏன் வராது? அமலேன்னு தனியா பிரிக்கணும். அது சேர்த்து படிக்கிறதுனா கர்மான் அமலே, கர்மான் அமலே அப்படின்னு படிக்கணும். இல்லைன்னா கர்மானி அமலேன்னு படிக்கணும். இந்த இடத்துல தப்பா இருக்கு. இல்ல கர்மான் யமலே அப்படின்றதுதான் கரெக்ட். உங்களால இது பார்க்க முடியுதுதான், நீ காதால தான் கேட்க போறாள். அதனால நம்ம படிக்கலாம். தேகேந்திரிய குணான் கர்மான் அமலே சச்சிதாத்மனி அத்யஸ்யந்த் விவேகேன ககனே நீலதாதிவத். இது வந்து ஆகாசத்தை பத்தி சொல்றாரு. இது நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். ஆகாசத்துக்கு நீல நிறம் இருக்கிறதா தெரியறது. ஆனா ஆக்சுவலா நீல நிறம் அந்த காலத்துல சயின்ஸ் இவ்வளவு அட்வான்ஸா இருந்துட்டு வருவோம். ஆதிசங்கர் காலத்துல அது சொல்றாரு நீல நிறம் ஆகாசத்துக்கு கிடையாது. அதே மாதிரி சச்சிதானந்த ஆத்மனுக்கு எந்த மாசும் கிடையாது, நிர்மலமானது, மாசற்றது. அது தேக இந்திரியங்களோட குணங்களை கர்மங்களை அஞ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் வந்து கற்பிச்சுக்கிறான். அப்படின்னா என்ன தெரியுது? ஆத்மாவுக்கு எந்த குணமும் கிடையாது. நிர்குணம் தான் பரபிரம்மன். ஏதாவது ஒரு குணம் இருந்தது என்றால் அது பிரம்மம் கிடையாது. இது பிரம்ம, அது குணங்கள் இருந்து அது மேல கற்பிக்கப்படுகிறது. குணங்களே இல்லாத ஒரு பிரம்மனை அது சகுண பிரம்மன் சொல்லுவது மாயா சகிதமா இருக்கும் போதுதான் அது வந்து குணங்களை வெளியில காட்டுறது. அப்படின்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, குணங்கள் அப்படின்னு வந்து எடுத்தா அந்த திரிகுணம் எடுத்துங்களா, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த மூன்று குணமும் சேர்ந்தாதான் பிரபஞ்சமே வருது. இந்த மூன்று குணமும் அடங்கி சலனம் இல்லாமல் நிர்குணமாக போகும் பொழுது அது வந்து பிரம்மனார். நம்ம இதுல என்னடா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த குணங்கள் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சலா நம்ம கிட்ட இருந்து மேனிஃபெஸ்ட் ஆறதோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவை நெருங்குறோம்னு அர்த்தம். அதுக்காக வந்து உடனே எடுக்காட்டி குணம் இல்லாம நம்ம நிர்குணமா ஆயிட முடியாது. தமோ குணத்திலிருந்து ரஜோகுணமா ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நிறைய கர்மங்களை பண்ணணும். கர்மத்தை கர்ம யோகமா பண்ணணும். பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு நல்ல முதிர்ச்சி அடைந்து இந்த கர்மங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியும். வாழ்க்கையோட வெற்றியின் ரகசியமே எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பரிபூர்ணமாக முழுசாய் தெரிஞ்சுக்கணும். அறகுறையா தெரிஞ்சக்கூடாது. அப்புறம் சத்துவகுணம் வருது. சத்துவகுணத்தையும் விடணும். அதுதான் கஷ்டம். அந்த சத்துவகுணம் வந்து நல்லதுதான், அது அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது.
நான் என்ன ஸ்நானம் பண்ணிட்டு சோப்போட வெளியில வர முடியாது, பாத்ரூம்ல இருந்து சோப்பையும் கழுவிட்டு தான் வரணும். அது விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த ஆத்மாவோட குணங்கள் அதுக்கு அப்ப ஒண்ணுமே குணம் இல்லை, அது வந்து படிச்சுட்டு இருக்கு அப்படி சொல்றோம். இதே மெட்டீரியலிஸ்ட் பிலாசபி அவன் எப்படி இதை சொல்றான்னு கேட்டான்னா, இது என்ன புரிஞ்சுக்கோ, இந்த காலத்துல வந்து நம்ம ஆத்மா பத்தி புரிஞ்சுக்கணும். மெட்டீரியலிஸ்ட் என்ன சொல்றான்னா, அந்த மெட்டீரியல் ரெண்டு இருக்கு, டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், மெட்டாபிசிக்கல் மெட்டீரியலிசம் ரெண்டு இருக்கு. மெட்டாபிசிக்கல் அப்படின்னாக்க அதுக்கு வந்து மெய்ப்பொருள் வாதம்னு சொல்லலாம். மெட்டாபிசிக்கல் ஸ்டாட்டிக்கல். டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசத்துல என்ன சொல்றான்னா, ஃபியர்பேக், கார்ல் மார்க்ஸ் எல்லாம் என்ன சொல்றான்னா, மெட்டீரியலே பொருள் ஒரு உன்னதமான மனிதனோட நிலைக்கு வரும் பொழுது அதுக்கு கான்சியஸ்னஸ் உண்டாருதுன்னு சொல்றான். புரியுறதோ? ஒரு ஆடு மாடு இந்த டேபிள் வந்து ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்கு, அதனால அதுக்கு கான்சியஸ்னஸ் இல்லை. அதே ஒரு எறும்புக்கு கொஞ்சம் கான்சியஸ்னஸ் இருக்கு, ஆடு மாடுக்குன்னு கொஞ்சம் பெட்டரா இருக்கு, மனுஷனுக்கு ஹையஸ்ட். மனுஷனோட மெட்டீரியல்ல இந்த பிரெயின் மேட்டர், கிரே மேட்டருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அதனால அதுக்கு கான்சியஸ்னஸ் வந்துருதுன்றான். தலைகீழ நம்ம சொல்றதுக்கு நேர், அத்வைதத்துக்கு நேர் தலைகீழ சொல்றான். The material, when it reaches a higher level, it develops consciousness னு ஒரு கான்செப்ட் இருக்கு, மெட்டீரியலிசம். அது டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், மெட்டாபிசிக்கல் மெட்டீரியலிசம் ரெண்டு இருக்கு. மெட்டாபிசிக்கல்ன்றது அப்படியே அந்த மெய்ப்பொருள்வாதம், அப்படியே பொருள்கள்லாம் அப்படியே இருக்கு. டயலெக்டிக்கல்ன்றது வந்து கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவும் தலைகீழ சொல்றோம். எப்படின்னா பிரகிருதி தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அதனால அது நிரந்தரமானது இல்லைன்னு அத்வைத பிலாசபி. அவன் சொல்றது அப்படின்னா, எது ரொம்ப கண்டினியூஸா டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோ அதுதான் இந்த கான்சியஸ்னஸை உண்டு பண்ணுதுன்றான். எப்படி போடுவோம் தலைகீழ. அதனாலதான் அந்த மாதிரி பிலாசபிஸ் எல்லாம் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணி அப்பப்ப சக்சஸ் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. எப்படி நம்மளோட பிரகிருதி எப்படி வந்து ஒரு சைனூசாய்டல் வேவ் மாதிரி மேக்சிமம் வந்துட்டு அப்படி பாலாறதோ, அது மாதிரி இந்த ராஜாங்கங்கள்லாம் ஏற்பட்டு மனிதனால் உண்டாக்கப்படுற தேரி எல்லாமே ஒரு பீக் லெவலுக்கு போயிட்டு திருப்பி விழுந்துடுறது. அவன் ஒரு இது சொல்றான், எப்படி நம்ம புத்த மதம் சார்வாக்கெல்லாம் கம்பேர் பண்றோமோ இப்போ இது கம்பேர் பண்ணோம், அப்பதான் இளைஞர்கள்ட்ட நம்ம பேச முடியும். அவன் என்ன சொல்றான்னா, ஒரு தியரி சொல்றான், a theory called quantitative change to qualitative change ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு நதி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, இங்க இருக்கு முல்லை பெரியார் நதி, தண்ணி போயிட்டு இருக்கு, நடுவில் நம்ம வந்து ஒரு கட்ட மாதிரி கட்டிருக்கோம். தண்ணி ஜலம் வந்து ரொம்ப லெவல் குறைஞ்சிருக்குன்னா ஸ்டாக்னட் ஆயிடும், டேம் மாதிரி ஆயிடும். ஒரு பெபிளை தூக்கி ஒரு சின்ன ஓடை மாதிரி போயிட்டு ஒரு சின்ன நதியில வந்து பெபிள்ஸ் போட்டோம்னாக்கா தண்ணி கொஞ்சம் தடுமாறி போயிட்டு இருக்கும். ஒரு செட்டர் லெவலுக்கு மேல அந்த கல்லை போட்டுட்டே போனோம்னாக்க தண்ணி பிளாக் ஆயிடும், போகாது. தண்ணி பிளாக் ஆனா என்ன டேம், தட் இஸ் வாட் இஸ் டேம். அதுக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கேட்டை போட்டு கொஞ்சம் திறந்து விட்டா ஜலம் போறது, அது வந்து மேட்ரு டேம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, மெட்டீரியலிஸ்ட் பிலாசபர்ஸ் அதை பேஸ் பண்ணி அக்டோபர் ரெவல்யூஷனே பண்ணிட்டான். அதை பண்ணி ஒரு ராஜாங்கத்தை 70 வருஷம் வாழ்ந்திருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணா குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். A river is changed into dam அப்படின்றான். அப்படின்னா அந்த தியரியை ஏன் கண்டுபிடிச்சான்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை பண்ணுனா சொசைட்டியை நம்ம மாற்ற முடியும். அவன் பண்ணானே, ஜார் மன்னன் ஆண்டு ஒரு சொசைட்டியை, அந்த சொசைட்டி கையில எடுத்துக்கிட்டு ரஷ்யான்னு ஒரு கண்ட்ரியில சோவியத் யூனியன் ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணி அதுல வந்து என்ன உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், மல்டேவியா இந்த நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெரிய நாடா ஈஸ்ட் ஜெர்மனி உள்பட அவனோட அதிகாரத்துக்குள்ளார கொண்டு வந்து தனி நாடா இருந்தா கூட 15 நாடுகளை ஒரு சோவியத் யூனியன் ஒன்று உண்டு பண்ணி அதுக்கப்புறம் ஈஸ்ட் யூரோப்பு ஃபுல்லா பிடிச்சி அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் உறவுக்குள்ளா கொண்டு வந்து முக்கால்வாசி பண்ணிட்டான். இது வந்து எங்கேருந்து எடுத்தான்னு கேட்டா நேச்சுரல் தியரி. ஒரு தியரி குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணா குவாலிட்டி சேஞ்ச் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஃபிளாஷ் பாயிண்ட்ல அது சேஞ்ச் ஆகுது, அதனால ரிவர் பிகம்ஸ் அ டேம். அந்த மாதிரி நான் ஒரு ரெவல்யூஷனை பண்ணேன்னா நான் ரயில மாற்ற முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தான். 70 வருஷம் நடந்தது. ஆனா அதனால என்ன நடந்தது, துர்பாகியவசமா மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஏதோ ஒரு வெடிக்கு வந்து மனிதர்கள் வந்து சாப்பாடு கிடைச்சது, துணிமணி கிடைச்சது வழியா அவங்களோட சந்தோஷம் போயிடுச்சு, ஃப்ரீடம் போயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணா, கர்பச்சேவ் வந்து திருப்பி கிளாஸ்னஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான். அப்படின்னா கிளாஸ்னஸ் என்ன, கண்ணாடியில் எப்படி வெளிச்சம் வருதோ
அது மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் தான் பண்ணி விட்டுறேன். கிளாஸ்னஸ்ங்கிற சொன்னா ஓப்பன்னஸ் அர்த்தம். பெரிஸ்ட்ரோய்க்க அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னா கொஞ்சம் படிச்சவாளுக்கு புரியும். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க. பெரிஸ்ட்ரோய்க்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், நாட்டை திருப்பியும் நான் பழைய மாதிரி கொண்டு போறேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா கம்யூனிஸ்ட் வந்து வெளில வந்து இது மாதிரிதான் எதுக்காக சொல்றோம்னா, மனுஷன் புத்திய வச்சுட்டு ஆத்மாவை பிடிக்கிறதுன்ற துர்லபம் முடியாது. ஆத்மாவிற்கு குணங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா, ஆத்மா தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும்போது அது புலப்படாம இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆத்மா, அதான் கான்சியஸ், அதுதான் சர்வ வல்லமை படைத்தது, அதுல இருந்தா எல்லாமே நடக்கிறது அப்படின்றத புரிஞ்சுட்டா இது ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த திருஷ்டாந்தம். நிறமற்ற ஆகாயத்தில் நீல நிறத்தை பார்ப்பது போல மாசற்ற சச்சிதானந்த ஆத்மனில் தேக இந்திரியங்களின் குணங்களை கர்மங்களை அஞ்ஞானத்தால் நாம் கற்பிக்கிறோம். உண்மையிலே குணமும் கர்மம் இதெல்லாம் ஆத்மாவுக்கு புறம்பான தன்மைகளை அதை அஞ்ஞானத்தினால்தான் பார்க்கிறோம். அதனாலதான் முதலே ஆச்சாரியர் சொன்னாரு, இந்த அஞ்ஞானத்தை ரிமூவ் பண்ணிட்டாதான் நம்ம ஆத்மாவை சரியா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இந்த திருஷ்டாந்தத்தை சொல்றோம். கொஞ்சம் நீளமான மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். தப்பா புரிஞ்சுட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு ஸ்டாலின், ஒரு விஐ லெனின், இவ இந்த லோகத்தையே கிட்டத்தட்ட 3/4 ஆஃப் த வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். 70 வருஷம் வச்சு அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சரியா புரிஞ்சுக்காததுனால இப்ப அமெரிக்கால இருக்க அக்னாஸ்டிக் தான், காடு இருந்தா என்ன இல்லைன்னா இது வேணா பண்ணலன்றான். எல்லா அக்கிரமும் பண்ணுவான். ஏன்னா காடு இருக்காரே இல்லை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால என்ன ஆகுது, அளவற்ற இன்பத்தை அடையணுன்றதுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம என்ன பண்ணோம். 25 வயசுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வாழ்க்கையோட விரும்புக்கே வந்துடும். அப்ப வாழ்க்கை எவ்வளவு சோகமா போயிடும். அதே இந்த பக்கம் சோவியத் யூனியன்ல பார்த்தா கவனம் சொல்றான், கடவுளே கிடையாதுன்னு சொன்னான். சொல்லிட்டு நான் இயற்கையோட தத்துவத்தை புரிஞ்சுனுட்டேன், குவான்டிடேட்டிவ் சேஞ்சை மாத்தினா குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் ஆயிடுறது, அதனால ஒரு ரெவல்யூஷனை கொண்டு எல்லாரும் ரூல் பண்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. முடியல. ஆனா நம்மளோட சனாதன தர்மத்துல அந்த வாழ்க்கை முறையில நம்ம சொர்க்கலோகத்துக்கு போறோமோ மோட்சம் அடையிறோமோ இல்லையோ, இங்க இருக்கும்போது ஒழுங்கா ஒரு கட்டுப்பாட்டோட நியமத்தோட கடைசி வாழ முடியும். ஆக்சுவலா அந்த மரணம் வருகின்ற தருவாயில கூட ஒருத்தர் சந்தோஷமா எனக்கு மரணம் வருதுன்னு இந்தியாவில் நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியும். அங்க 75 வயசு 80 வயசுல பரிதவிக்கிறான், இன்பத்தை அடையறதுக்கு துடிக்கிறான். எல்லா பணமும் இருக்கு, ஆனாலும் அவனால எதையும் அடைய முடியல. பணம் இருக்கு, வசதி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பல்லு போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, கால் போயிடுச்சு, ஆசை இருக்கு, ஒண்ணு பண்ணவனாலும் தவிக்கிறான். அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? அது தேவையில்லையே. அதனால நம்ம ஆச்சாரியாலாம் இவ்வளோ எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதை பாதுகாத்து நம்ம கிட்ட அதை கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா, அப்பேற்பட்ட அபூர்வமான ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோன்றதே பெரிய விஷயம். அது வாழ்க்கையில நம்மளால கடைபிடிக்க முடிஞ்சதுன்னா இன்னும் விசேஷம். ஆனா அது முறைப்படி சரியான வழியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணா அது சித்திக்கும். ஹாஃப் ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா பண்ணா நிச்சயமா சித்திக்கும் அப்படின்னு சொல்லி மீதி அடுத்த வாரம் பார்க்கணும். पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।